Hi students, I hope you are safe and healthy with your family and friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard accountancyல chapter 1 accounts from incomplete records. Okay, அதுல first incomplete recordsனா என்னன்னு introduction கொடுத்துறேன். According to Indian Companies Act 2013 section 128 subsection 1 பிரகாரம் incomplete recordsனா என்னன்னா all the organization of இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனும் என்ன அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னா டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எந்தெந்த கம்பெனிலாம் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்னும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் எல்லா இந்தியன் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னா ஆமா. அப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொரு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தாலுமே அது டூ ஃபோல்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ரெண்டு அக்கௌண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னாலே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா? இதுதான் அக்கௌண்டிங்கோட பேசிக். அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயுமே அட்லீஸ்ட் ரெண்டு அக்கௌண்டிங் இருக்கும். என்னென்ன அக்கௌண்டிங்? டெபிட் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் அக்கௌண்ட். ஓகேங்களா? டெபிட் அக்கௌண்ட்னா என்னது? கம்பெனிக்கு என்னென்னலாம் வருதோ கம்பெனிக்குள்ள அதெல்லாம் டெபிட் பண்ணணும். கம்பெனில இருந்து ஆர் பிசினஸ்லாம் என்னென்னலாம் வெளியில போகுதோ அதை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? வாட் கம்ஸ் இன் இட் இஸ் டு பி டெபிட்டட், வாட் கோஸ் அவுட் ஃப்ரம் த கம்பெனி இட் இஸ் டு பி கிரெடிட்டட். இதுதான் டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்ட். அதுக்கு தான் என்னது டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், எவ்ரி டிரான்சாக்ஷனை டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல டபுள் என்ட்ரி சிஸ்டத்துல ஃபாலோ பண்ணணும். ஸோ டெபிட் இஸ் ஆல்வேஸ் கரஸ்பாண்டிங் ஈக்குவல் டு த கிரெடிட். டெபிட்டும் கிரெடிட்டும் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அக்கௌண்ட்ல எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வராது. அதனாலதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்ட். டெபிட் எந்த டிரான்சாக்ஷனா இருந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன்ல அட்லீஸ்ட் டெபிட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண சொல்றதுதான் இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் 128 சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலையோ அப்போ அந்த அக்கௌண்ட் என்னது? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது அந்த அக்கௌண்ட்ல குறைபாடுகள் இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. எப்படி? அப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள்ல டபுள் என்ட்ரி சிங்கிள் என்ட்ரி மிஸ்ஸிங் சில ஆர்கனைசேஷன்லாம் டிரான்சாக்ஷனையே மிஸ் பண்ணிடுவாங்க, ஒமிட் பண்ணுவாங்க, பர்பஸ்ஃபுல்லா ஒமிட் பண்ணுவாங்க. ஏன்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கவர்மெண்ட்ல கணக்கு காட்டக்கூடாது அப்படின்றதுனால, ஆடிட்டிங்ல கணக்குல கொண்டு வரக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, சில டிரான்சாக்ஷனை பர்பஸ்ஃபுல்லி ஒமிட் பண்ணுவாங்க. சில டிரான்சாக்ஷனை சிங்கிள் என்ட்ரி கொடுப்பாங்க. ஒரு சில டிரான்சாக்ஷனை என்ன செஞ்சிருவாங்க, டபுள் என்ட்ரில கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன சொல்லிட்டா, டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்ட். டெபிட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டும் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவங்களுடைய அக்கௌண்டிங்ல. இப்போ அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா அதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்குவோம். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 1000 rupees இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எதுதான் டிரான்சாக்ஷன்? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 1000 rupees. இதுல என்னென்ன அக்கௌண்ட்? பேசிக்கா அட்லீஸ்ட் ரெண்டு அக்கௌண்ட் வருதா? என்ன வருது? கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அப்ப ரெண்டு அக்கௌண்ட் ஒன்னு டெபிட்ல போகும், ஒன்னு கிரெடிட்ல போகும். இப்போ சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்னா என்ன அர்த்தம்? சேல்ஸ் பண்றதுனால கேஷுக்கு பொருளை விற்கிறாங்க, கேஷ் சேல்ஸ் அங்க நடக்குது. அப்ப கேஷ் சேல்ஸ் நடக்கும்போது எப்பப்பெல்லாம் நீங்களே பிசினஸ் பண்றீங்க, ஒரு சேல்ஸ் பண்றீங்க, ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கீங்க, பென் வந்து ஒரு 100 pens சேல்ஸ் பண்றீங்க, 1000 rupees கிடைக்குது. ஈச் பென் 10 rupees, 100 pens சேல்ஸ் பண்றீங்க, 1000 rupees உங்களுக்கு கிடைக்குது. அப்போ சேல்ஸ் பண்றதுனால, கேஷ் சேல்ஸ் பண்றதுனால கேஷ் 1000 rupees உங்க பிசினஸ்க்குள்ள வருது இல்லைங்களா? அப்போ கேஷ் உள்ள வரும்போது உங்களுடைய அசெட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கேஷ்ங்கிறது அசெட் ஐட்டம். ஓகேங்களா? அப்போ கேஷ் பிசினஸ்க்குள்ள வந்ததுன்னா அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் உள்ள வருது இல்லையா? 1000 rupees உங்க பிசினஸ்க்குள்ள சேல்ஸ் பண்றதுனால 1000 rupees பிசினஸ்க்குள்ள வருதுன்னா வாட் கம்ஸ் இன் இட் இஸ் டு பி டெபிட்டட். அப்போ என்ன பண்ணிடுறோம், கேஷை டெபிட் பண்றோம். கேஷ் அக்கௌண்ட் 1000 rupees டெபிட் பண்ணிட்டோமா? அடுத்தது சேல்ஸ்.
எப்பப்பெல்லாம் நீங்க சேல்ஸ் பண்றீங்களோ உங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? வருமானம் தான். சேல்ஸ் பண்ணும்போது பொருளை விற்கும் போது உங்களுக்கு என்ன வருது? ரெவென்யூ கிடைக்குது. ரெவென்யூ எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் பண்ணும்போது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்றோம். அப்ப எந்த ஐட்டத்தை கிரெடிட் பண்றோம்? சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் 1000 rupees. அப்ப என்ன ரெண்டு அக்கௌண்டிங் எங்க வருது? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 1000 rupees டு சேல்ஸ் அக்கௌண்ட் 1000. டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணிட்டோமா இந்த டிரான்சாக்ஷன்ல? இந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்ட்டையும் நம்ம லெட்ஜர் நம்மளுடைய அக்கௌண்டிங் புக்ல கீப் அப் பண்ணோம்னா அது டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதுலயே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்றது, ஒரு அக்கௌண்ட்டை விட்டுறதுன்னா அது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ல மெனி ஸ்மால் ஷாப்ஸ்ல எல்லாம் என்ன செய்வாங்க, நிறைய சின்ன சின்ன கடைகள்ல எல்லாம் சிங்கிள் என்ட்ரி தான் ஃபாலோ பண்ணுவோம். சிங்கிள் என்ட்ரி மீன்ஸ் என்னது? ரெண்டு அக்கௌண்ட் தான். கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா? கேஷ் அக்கௌண்ட்னா என்னென்னலாம் கேஷ் பிசினஸ்குள்ள வருது, இன்கம், அது மட்டும் என்ட்ரி பண்ணிப்பாங்க. என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இவங்க பண்ணாங்க, கேஷ் வெளியில போகுது, அதை மட்டும் என்ட்ரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதுல என்ன பண்றாங்க, கேஷ் அக்கௌண்ட் என்ன ஆகுது, பிசினஸ்குள்ள வருதுங்களா, கேஷ் அக்கௌண்ட்ல போய் 1000 rupees இன்கம்னு எழுதிடுவாங்க. ஓகேங்களா? சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன செஞ்சிருவாங்க, 1000 rupees நீங்க சேல்ஸ் பண்ணிருக்கீங்களா, 100 pens ஒரு பெண்ணு 10 ரூபான்ட்டு 100 பெண்ணு வித்திருக்கீங்க, அந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டை கணக்குல கொண்டு வர மாட்டாங்க. வெறும் கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னாக்கா யாரெல்லாம் கஸ்டமர் அந்த கடைக்கு, அவங்களுக்கு என்னென்ன போக்குவரத்து இருக்கு, யாரெல்லாம் கிரெடிட்டார்ஸ். ஸோ கஸ்டமர் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில கணக்கெல்லாம் என்ட்ரே பண்ண மாட்டாங்க, சில டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு இப்போ டபுள் என்ட்ரிக்கு ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எப்படி எழுதணும் ப்ராப்பரா ஒரு ஆர்கனைசேஷன்னா எப்படி டபுள் என்ட்ரி மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்கு உங்களுக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்ல கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டேன். இப்போ அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னாக்க வெறும் கேஷ் ஐட்டம் மட்டும் தான் எழுதுவாங்க, சேல்ஸ் ஐட்டம் எழுத மாட்டாங்க. சேல்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லை, என்னென்னலாம் வெறும் கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்ற சொல்லியிருக்கோம். அப்ப எந்த அக்கௌண்ட் அவங்க விட்டுருவாங்கனாக்க ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டை எழுத மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். சில டிரான்சாக்ஷன்ல ஒமிட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன் 10% ஆன் ஃபிக்ஸ்டு அசெட் 10,000 rupees. ஃபிக்ஸ்டு அசெட்னா என்னென்னு பாத்தீங்கன்னாக்க என்னென்னு சொல்லுங்க. ஃபிக்ஸ்டு அசெட்ங்கிறது பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ், இது எல்லாமே ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ டிப்ரிசியேஷன் 10% ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல 10,000 rupees என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடுவாங்க. அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கணக்குல காட்ட மாட்டாங்க. சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை கணக்குல கொண்டு வர மாட்டாங்க. வெறும் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பேரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஏன்னா ரெண்டு டிரான்சாக்ஷன்ல வர்ற இடத்துல ஒரு சைடு மட்டும் தானே என்ட்ரி பண்றாங்க, சிங்கிளா மட்டும் தானே என்ட்ரி பண்றாங்க. டபுள் டிரான்சாக்ஷன், டபுள் அக்கௌண்ட்ஸை காட்டாம சிங்கிள் என்ட்ரி மட்டும் தான், டபுள் என்ட்ரி காட்டாம சிங்கிள் என்ட்ரி மட்டும் தான் காட்டுறாங்க. ஒரு சிலதை ஒமிட் பண்ணிடுறாங்க, ஒரு சில டிரான்சாக்ஷன். அப்போ அந்த ஒரு ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை பார்த்தோம்னா நிறைய இன்கம்ப்ளீட்ஸ் இருக்கும், ப்ராப்பரா இருக்காது, டபுள் என்ட்ரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரெக்கார்டு என்னன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான் சிங்கிள் என்ட்ரி, இதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? சில டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணிடுறது பர்பஸ்ஃபுல்லா, சில டிரான்சாக்ஷன்ல சிங்கிள் என்ட்ரி மட்டும்தான் ஃபாலோ பண்றது, ஒரு ஒன் சைடட் மட்டும்தான் எழுதுவாங்க. அது டெபிட்டா இருக்கலாம் இல்ல கிரெடிட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவாங்க. ஒரு சில டிரான்சாக்ஷன் மட்டும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அதுல பேசிக் நெசசிட்டி இருக்கு, அவங்களுக்கு ஓகே கன்வீனியன்ட்டா இருக்கு, நீடடா இருந்தா மட்டும் என்ன செய்வாங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை எழுதுறாங்க, ரீசன் வேணும் இல்லையா? அதுக்கு பாத்தீங்கன்னாக்க என்னென்ன ரீசன்னா, ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்காது. ஓகேங்களா? இப்படிதான் எழுதணும், இப்படிதான் பண்ணணும்ன்றது அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்காது. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அந்த அக்கௌண்ட்ஸ் அதுக்குன்னு ப்ராப்பரா என்ன செய்யணும், அந்த அக்கௌண்டிங் எக்ஸ்பர்டீஸை அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இந்த அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய அக்கௌண்ட்ஸ் போகும். ஓகேங்களா? நிறைய லெட்ஜர் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றது, அடுத்தது அவங்க அக்கௌண்டிங் எக்ஸ்பர்டீஸை வைக்கணும், அடுத்தது ஆடிட்டிங், இதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் ஸ்டாஃப் ரிசோர்ஸஸ் அண்டு
அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாம் மெயின்டைன் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபண்டு போதுமான ஸ்டாஃப் இல்லாதனால என்ன செஞ்சிருவாங்க, அக்கௌண்டிங் நாலேஜும் சில பேருக்கு இருக்காது, இதனால இதை விட்டுருவாங்க. ஓகேங்களா, வெறும் சிங்கிள் என்ட்ரி அந்த ஓனருக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் அவர் என்ன செய்வாரு, என்ட்ரி பண்ணுவாரு. ஓகே, தெரியாம பண்றது. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பர்பஸ்ஃபுல்லா எம்ப்ளாயை வச்சு என்ன செய்வாங்க, அங்க கன்ஃபியூஷன் வர்றதுக்காகவும் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கவர்மெண்ட்ல காட்டாம இருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணோம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணோன்றத அக்கௌண்டிங் சிஸ்டம் ப்ராப்பர் அக்கௌண்ட்டை காட்டாம இருக்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க, பர்பஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னாக்க திடீர்னு திருடு போகலாம். ஓகேங்களா, நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல ஃபயர் ஆகலாம், தெஃப்ட் ஆகலாம், அடுத்தது ஃப்ளட் வரலாம், ஓவர் ஹெவி ரெயின்ஃபால்னால என்ன ஆக முடியாது, ப்ராப்பரா அவங்க அக்கௌண்டிங் மெயின்டைன் டபுள் என்ட்ரி சிஸ்டத்துல கீப் அப் பண்ணியிருந்தாலுமே இதனால அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நிறைய காணாம போகிறதுக்கு, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இன்னும் சொல்லணும்னாக்க ஓல்டு அக்கௌண்டிங் எப்பவுமே இப்போ 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்ல இருந்து பிஸ்னஸ் பண்றவங்களாம் அந்த ஓல்டு ரெக்கார்ட்ஸை ப்ராப்பர் ஷீல்டு போட்டு பாதுகாத்து வைக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்குன்னே ஒரு தனி ரூம், அதுக்கு பாதுகாப்பா எல்லாமே வச்சிருக்கணும். இப்போ என்ன வந்துருச்சு, நியூ சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் வந்துருச்சு இல்லையா, இப்போ அந்த ஓல்டு ரெக்கார்ட்ஸை நியூ சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு லேட்டஸ்டா அப்டேட்டட் டெக்னாலஜிக்கு மாற்றும் போது அந்த ப்ராப்பர் ஷீல்டு இல்லாதனால நிறைய ஓல்டு ரெக்கார்ட்ஸ் கொஞ்சமாகவோ இல்லை எல்லாமாகவோ அதுல மூவ் பண்ணும்போது ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இன்டு நியூ சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணும்போது காணாம போறதுக்கு மிஸ் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் இந்த தெஃப்ட், இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலையும் திருடுனாலையும் ஃபயர்னாலையும் என்ன ஆகலாம், அக்கௌண்ட்ஸிங் ரெக்கார்ட்ஸ் மிஸ் ஆகிறதுனால இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன் ஸ்மால் ஷாப்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஓனர் ஸ்மால் ஷாப்லாம் என்னென்ன சொல்லலாம், சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் அண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாமே இல்லை. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அவங்க என்ன செய்வாங்க, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் அவங்க மெயின்டைனே பண்ணுவாங்க. ஒரு கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் ஒன் சைடட் என்ட்ரி சம் இது விட்டுறது, ஒரு சிலதுக்கு தேவைன்னா டபுள் என்ட்ரி டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சில இப்போ நியூ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருக்குன்னு வைங்களா, இப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் யங் கம்பெனி இல்லையா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அக்சஸ் இருக்காது. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங்லேயே நடக்காது. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி பிக்கப் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆன அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஆகும், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால நிறைய அக்கௌண்டிங் அக்சசிபிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் என்ன செய்வாங்க, சிங்கிள் என்ட்ரி, அது இட்ஸ் மீன்ஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் ரிசோர்சஸ் இருக்காது, ஸ்டாஃப் ரிசோர்சஸ் இருக்காது, அந்த அக்கௌண்டிங் டூல்ஸ் ரிசோர்சஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இல்லாதனால அவங்க என்ன செய்வாங்க, அந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸும் நிறைய அக்சஸ் ஆகாதனால அவங்க இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் யங் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ், இந்த ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம், இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லாம், கன்சல்டன்சி பிஸ்னஸ்லாம் அந்த சிங்கிள் ஓனர் மட்டும்தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, அவங்க வெறும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்றது கிடையாது. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வர்றதுக்கு இதெல்லாம் காரணங்கள் சொல்லிட்டோம். ஓகேங்களா, இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க மிக்ஸ் பண்றது. ஓகேங்களா, இப்போ ஒரு ஓனர் தான் இருக்காரு, அவர் என்ன செய்யறாரு, சே ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் பர்சனல் யூஸ்க்காக என்ன செய்யறாங்க, கம்பெனில இருந்து கேஷ் 1000 rupees இருக்கிறாரு, எதுக்காக, அவருடைய ஓன் யூஸ்க்காக. ஸோ அது என்னன்னு சொல்லுவோம், பர்சனல் யூஸ் டேக்கன், கேஷ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் ஒரு 10,000 rupeesனா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், டிராயிங்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அது பர்சனல் யூஸ், கம்பெனி யூஸ்க்காக கிடையாது. இப்போ பர்சனல் யூஸ்க்காக அவங்க எடுத்துட்டு கம்பெனி அக்கௌண்ட்ல எழுதிடுவாங்க, மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். ஓகேங்களா, மிக்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அது ஏன்னா சேம் ஓனர் தான், கம்பெனி வேற ஓனர் வேற இல்லையா, இது ரெண்டு பிஸ்னஸ் வேற, பிஸ்னஸ் என்டிட்டி வேற, பிஸ்னஸ் நடத்துற ஓனர் வேற, அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கணும். இப்போ குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் 10,000 rupees ஒர்த் இருக்க குட்ஸ் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு அரிசி வியாபாரம் பண்றாரு, அவர் என்ன செய்யறாரு, ஒரு 1200 ரூபா ஒரு
100 kg வந்து 10,000 rupees ஒர்த்துன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை 5,000 rupees வச்சுக்கோங்க. அவர் என்ன செய்யறாரு, ஒரு மூட்டையை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஓகேங்களா, அப்போ 5,000 rupees என்னது பர்சனல் யூஸ்க்காக அந்த ரைஸ் பேக்கை எடுத்திருக்காங்க. அப்ப எங்க கணக்கு எழுதணும், பர்சனல் யூஸ் டிராயிங் தான் எழுதணும். ஆனா டிராயிங் எழுதாம அவர் என்ன கணக்குல எழுதிடுறாரு, கம்பெனி கணக்குல அந்த 100 கிலோ இருக்கிற அரிசி பேக்கை 5,000 rupees என்ன கணக்குல எழுதிடுறாரு, கம்பெனி கணக்குல எழுதுறாரு. ஏன்னா அக்கௌண்டன்ட்னு ஒருத்தர் தனியா மெயின்டைன் பண்ணாக்க அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும், இந்த பில்லு இருக்கு இந்த பில்லு இருக்குன்னு என்ட்ரி போடணும். ஒருத்தரே மெயின்டைன் பண்றதுனால அந்த மிக்ஸ் அப் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் வரும். பர்சனலுக்காக ஒன்று எடுத்துட்டாங்களா இல்ல கம்பெனி பர்பஸ்க்காக கம்பெனி அக்கௌண்ட் தனியா மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றது ஒரு பெரிய லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதெல்லாம் இதுக்கு பேர் என்னது, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். அக்கௌண்டிங் ரெக்கார்டு ப்ராப்பரா இருக்கா, இல்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா நான் சொன்ன ரீசன்களால. ஓகேங்களா, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். சரி, இப்போ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது எப்படி இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஈவன் ஸ்மால் ஷாப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இது வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த ஃபார்மேட் பிரகாரம் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இந்த கம்பெனில இல்ல இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கான்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல நம்ம இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் போட போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட போறோம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்டா இருந்தாலுமே அதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டா இல்லை ஏன்னா மிஸ் ஆயிருக்கும் இல்லையா, அப்ப அந்த மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன் என்னன்றது பல விதங்கள்ல பல அக்கௌண்டிங் மெத்தட்ல என்ன செஞ்சிடலாம், நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டும் போட்டுலாம், ப்ராஃபிட் அண்ட் லாசஸும் போட்டுலாம், பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த அசெட்ஸ் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ, பர்ச்சேசஸ் எவ்வளோ நடந்திருக்கு, சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்றது பல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கம்பெனி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபாலோ பண்றாங்களா, வச்சிருக்காங்களா, அதை வச்சு நம்ம ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். வேற வேற விதமான டெக்னிக்ஸ் இருக்கு, அதுக்குதான் அக்கௌண்டிங் எக்ஸ்பர்டிஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், எக்ஸசைஸ் 1ல இருந்து 5 வரைக்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஒரு 4 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் இல்ல 3 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு பர்டிகுலர் இயரோடைய ஒரு கம்பெனியோட பர்டிகுலர் இயர்ல நடந்ததுல இருக்கிற அக்கௌண்ட்ஸ்ல அந்த கம்பெனிக்கு அந்த இயர்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா இல்ல லாஸ் கிடைச்சிருக்கா, இல்ல ஏதாவது ஒரு மிஸ் ஆன இன்ஃபர்மேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 31. From the following particulars ascertain profit or loss. கொடுத்திருக்க பர்டிகுலர்ஸ் வச்சு ப்ராஃபிட்டா லாஸ் ஆன்றதை கண்டுபிடிக்க போறோம். 4 இன்ஃபர்மேஷன் இருந்தா போதும், நீங்க ஒரு பர்டிகுலர் இயர்ல ப்ராஃபிட் நடந்திருக்கா லாஸ் நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் பிட்வீன், ஓகேங்களா, கம்பேரிசன் அண்ட் அடிஷனல் கேபிட்டல். 3 கேபிட்டல் சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ். இந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு கம்பெனில அந்த பர்டிகுலர் இயர்ல ப்ராஃபிட் நடந்திருக்கா லாஸ் நடந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபார்மேட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பிரகாரம் பேஜ் நம்பர் 6 அந்த ஃபார்மேட்டை சொல்லிடுறேன். கேபிட்டல் அட் த எண்ட் பிளஸ் ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பிரகாரம் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும் அட் த எண்ட் ஆஃப் த இயர்லன்னா, எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும், க்ளோசிங் கேபிட்டல் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடோட கேபிட்டல் எழுதிக்கணும். ஓகேங்களா, அது கூட டிராயிங்னா குட்ஸ் ஆர் கேஷ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸோ டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். எது கூட, க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை ஆட் பண்ணி அது கூட வர வேல்யூவோட அடிஷ்னல் கேபிட்டலை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். வேல்யூ கிடைச்சா அந்த வேல்யூ பேர் தான் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா, இந்த க்ளோசிங் கேபிட்டல்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும்.
மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட என்ன செய்யறோம், ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணா அந்த இயர்ல அந்த ஆர்கனைசேஷனுக்கு இல்ல பிசினஸ்க்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ராஃபிட் ஆர் லாஸா கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் என்னது, க்ளோசிங் கேபிட்டல் ஆட் வித் டிராயிங்ஸ். ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூவோட அடிஷனல் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், டிடக்ட் பண்ணணும். அது கூட வர்ற வேல்யூ பேரு என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு பேர் எழுதணும். ஓகேங்களா, அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ கூட ஓப்பனிங் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணோம்னா அந்த இயர்ல ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அது ப்ராஃபிட்டா லாஸான்னு வர்றது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோடைய வேல்யூ ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமா இருந்தா அது ப்ராஃபிட். எது அதிகமா இருக்கணும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூவோட அதிகமா இருந்தா ப்ராஃபிட். இப்போ லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ ஓப்பனிங் கேபிட்டலை விட கம்மியா இருந்ததுன்னா அது லாஸ். ஓகேங்களா, இப்போ சம்முக்கு போகலாம். நம்ம ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபார்மேட் பிரகாரம் சம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடணும். என்ன ஃபார்மேட்டோ ஆஸ் இட் இஸ் அதை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடணும், கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 31. கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் ஆஃப் த இயர்னா என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். டேட் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்க டேட் 1/4 April 2018 5 lakh rupees. Capital at the end of the year 31st March 2019 8,50,000 rupees. Additional capital introduced during the year 1,20,000. Drawings during the year 70,000. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, டிராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதணும். ஹெட்டிங் என்ன எழுதுவீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங். எந்த இயர் எண்டிங் எழுதணும், க்ளோசிங் கேபிட்டல் அவங்க இயர் எண்டிங் கொடுக்கல இங்க. அப்ப கொடுக்கலன்னா ரெண்டு டைப் ஆஃப் இயர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டலோட இயர் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டலோட இயர் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஹெட்டிங்ல இயர் எண்டிங்னு எழுதும் போது க்ளோசிங் கேபிட்டலோட இயர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும். அதான் இயர் எண்டிங். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் என்ன இருக்கு, 31st March 2019. ஸோ இயர் எண்டிங் 31st March 2018. ஃபார்மேட் என்னது, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இவ்வளோதான் ஃபார்மேட். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செஞ்சோம், ஃபார்மேட் எழுதிட்டு க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் இயர் என்னது, ஃபார்மேட் பிரகாரம் 31st March 2019. ஸோ 31st Marchனா 3. ஓகேங்களா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3. 31st March 2019 8,950,000 rupees. As per the format, first என்ன எழுதணும், க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000 rupees. அது கூட என்ன ஆட் பண்ணணும், டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். டிராயிங்ஸ் எவ்வளவு, 70,000 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்குது, 9,20,000 rupees கிடைக்குதுங்களா. இந்த 9,20,000 rupees இந்த வேல்யூ கூட என்ன செய்யறோம், நம்ம அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகே, இதை நீங்க நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்மேட் என்னது, க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ், ஆன்சர் கிடைக்கும். அந்த வேல்யூ கூட அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயரை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ கூட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அந்த வேல்யூக்கு பேர் வைக்கிறோம். அது கூட ஓப்பனிங் கேபிட்டலை சப்ராக்ட் பண்றோம். ஓகேங்களா, இப்போ அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர் என்னது 1,20,000 rupees. ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா 8 lakh rupees கிடைக்குதுங்களா. இது பேர் என்ன வைக்கிறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 8 lakh rupees என்டர் பண்ணிட்டோம். இது கூட என்ன செய்யறோம், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு, ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அட் த பிகினிங் கொடுத்தா ஓப்பனிங், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் கொடுத்தா க்ளோசிங். ஓகே, பிகினிங் ஆஃப் த இயர் எவ்வளோ, 1st April 2018 5 lakh rupees என்டர் பண்ணிட்டோமா. சைன் கரெக்டா, டிராயிங் ஆட் பண்றோம், அடிஷனல் கேபிட்டல் சப்ராக்ட் பண்றோம், ஓப்பனிங் கேபிட்டல் சப்ராக்ட் பண்றோம். ஒன்னு சைன் போடுங்க, இல்லைன்னாக்கா ஆட் லெஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் சைன் போட்டேன். இப்போ என்ன செய்யறோம், சப்ராக்ட் பண்றோம். 8 lakhல 5 lakh போயிடுச்சுன்னா 3 lakh rupees. ஓகே, இப்போ இது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ அதிகமா இருக்கு 8 lakh rupees. எதை விட, ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ 5 lakh விட 8 lakh அதிகமா இருந்தா அது ப்ராஃபிட். க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால. ஸோ அந்த 3 lakh rupees ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 3 lakh rupees என்டர் பண்றோம்.
ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 32. கொஸ்டின் ரீட் பண்றேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் அசர்டைன் பண்ணுங்க, அதாவது கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Capital as on 1st January 2018, capital as on 31st December 2018, additional capital introduced during the year, drawing made during the year. 4 information வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் கண்டுபிடிச்சலாம். அந்த 4 இன்ஃபர்மேஷன் போதும் நமக்கு. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங். என்ன இயர் எண்டிங் எழுதுவீங்க? க்ளோசிங் கேபிட்டல். வெறும் கேபிட்டல் கொடுத்துட்டு அவங்க மறக்காம எந்த இயர் அந்த டேட்டோட கொடுத்துருவாங்க. அதை வச்சு இது ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அவங்களே பிகினிங் கேபிட்டல் அட் த பிகினிங், கேபிட்டல் அட் த எண்ட் கொடுத்து இயர் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க கேபிட்டல் பிளஸ் அந்த டேட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க ஹெட்டிங்ல நம்ம என்ன எப்பவுமே எழுதணும்? க்ளோசிங் கேபிட்டலோடைய டேட் தான் எழுதணும். எண்ட் ஆஃப் த இயர், ப்ராஃபிட் ஆர் லாஸ் எண்ட் ஆஃப் த இயர்னா க்ளோசிங் கேபிட்டல் ஆஃப் த இயர் தான் எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா 2 இயர் கொடுத்துருக்கான். 1st January 2018, 31st December 2018. இதுல எது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர்? 31st December 2018 தான் க்ளோசிங் கேபிட்டல். அங்க பென்சில நீங்க மார்க் பண்ணிக்கணும். 1st January 2018 ஓப்பனிங் கேபிட்டல் ஓபிசி போட்டுக்கணும், இல்லைன்னா ஓசின்னு போட்டுக்கணும். க்ளோசிங் கேபிட்டல்னாக்கா சிசின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டேட்டை எழுதிட்டோம். 31st December 2018 எழுதிட்டோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இப்போ என்ன? ஆஸ் பர் த ஃபார்மேட் க்ளோசிங் கேபிட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 31st December 2018 1,80,000 rupees. இது கூட டிராயிங் எவ்வளவு உங்களுக்கு? கிருத்திகா, டிராயிங் எவ்வளோ? 50,000 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2,30,000 rupees கிடைக்குது. இது கூட என்ன செய்யறோம்? அடிஷனல் கேபிட்டலை சப்ராக்ட் பண்றோம். 1,90,000 rupees. சப்ராக்ட் பண்ண வேல்யூக்கு பேர் எழுதுறோம். க்ளோசிங் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு எழுதிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 1/1/2018 2,20,000 rupees என்ன செய்யறோம்? சப்ராக்ட் பண்றோம். பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 30,000 rupees கிடைக்குது. இப்போ இந்த 30,000 rupees ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ விட அதிகமாக இருந்தா ப்ராஃபிட்டு, கம்மியா இருந்தா லாஸ். ஸோ இங்க 1,90,000 rupees 2,20,000 rupees விட 1,90,000 rupees கம்மியா இருக்கிறதுனால லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 30,000 rupeesக்கு நேரம் லாஸ் ஃபார் த இயர்னு எழுதிடுறீங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின், ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பாயிண்ட்க்கு வரும். ஒரு வேல்யூ மிஸ் ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் அக்கௌண்டிங் எக்ஸ்பெக்டேஸோட வேல்யூயே. அதுதான் நீங்க என்னதான் மிஸ் பண்ணி கண்ணில் வந்து மண்ணு தூவின மிளகா தூவி நீங்க கவர்மெண்ட் கணக்காட்டினாலும் இந்த அக்கௌண்டிங் எக்ஸ்பர்ட் எந்த இடத்துல எந்த வேல்யூ எந்த ஐட்டம் மிஸ் ஆயிருக்குன்றது பல விதத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்குதான் அக்கௌண்ட்டை நல்லா ப்ராப்பரா படிச்சுக்கணும்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர் கிடைச்சிருச்சு. டிராயிங் கிடைச்சிருச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன ஆயிருக்கீங்க? மிஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? அழகா கண்டுபிடிப்போம். லாஸ் ஃபார் த இயர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அந்த கம்பெனியோட லாஸ் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? டிராயிங் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுக்கல? அவங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. நம்ம என்ன செய்யலாம்? சூப்பரா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்வோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் பிரகாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுக்கு ஹெட்டிங் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும்? அந்த ஐட்டம் ஆஸ் பர் த ஃபார்மேட் எழுதிடணும். ஓகேங்களா? So statement of profit or loss for the year ending எந்த இயர் போடுவோம்? க்ளோசிங் கேபிட்டலோட இயர் தான் இங்கே எழுதுவோம். க்ளோசிங் கேபிட்டல் 31/3/2018 என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபார்மேட் தெரியும், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஓகேவா? இப்போ என்ன செய்யறோம்? ஆஸ் பர் த ஃபார்மேட் என்னென்ன எழுதிக்கணும்? க்ளோசிங் கேபிட்டல், ஆடட் டிராயிங்ஸ், ஸ்பேஸ், அதுக்கு நேரம் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த அமௌண்ட் காலத்துல என்டர் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 31st 2018 80,000 rupees. ஆட் drawings எவ்வளவு 15,000 rupees. ஸோ நமக்கு இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ, நமக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டவுன்வர்ட் மெத்தட். மிஸ்ஸிங் ஃபிகர்னு கொடுத்துருந்தாலே நம்ம என்ன ரெண்டு மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்வர்ட் மெத்தட், டவுன்வர்ட் மெத்தட், ரெண்டு மெத்தட் இருக்கு. வெறும் அவங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் கொடுத்தாக்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் பர் த ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அவங்க ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும், இது அப்வர்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்கணுமா டவுன்வர்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்கணும். அப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கும்போது எந்த வேல்யூ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எங்க வருது, கடைசியில தான் வருது. ஓகேங்களா. அப்ப கடைசியில வந்தா நம்ம என்ன செய்யணும், டவுன்வர்ட் மெத்தட், அதாவது ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா. அப்ப என்ன செய்வோம், க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங் 80,000 plus 15,000 95,000 வேல்யூ. இந்த வேல்யூ கூட என்ன கிடைச்சி நம்ம என்ன செய்வோம், அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் தி இயர் 30,000 rupees சப்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ராக்ட் பண்ணி வர்ற வேல்யூ 65 கிடைக்குது. இந்த 65 கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம், இது பேர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். மறக்காம எழுதணும். நான் விட்டு வச்சுட்டேன், இப்போ எழுதிட்டேன். ஓகேங்களா. அது ரீசெக் பண்ணணும். நீங்க சம்மு போட்டு முடிச்சிங்கன்னா நம்ம கரெக்டா போட்டுட்டோம்னு நினைக்க கூடாது, நம்ம மிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு சம்மு போட்டு முடிச்ச உடனே ரீசெக் பண்ணி எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்களா ஒரு டீச்சரா மாதிரி என்ன செஞ்சிடணும், உங்க சம்மு கரெக்டா தப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க சென்டம் எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அது 65,000ன்றது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதிட்டோமா. நமக்கு எந்த வேல்யூ மிஸ் ஆயிருக்கு, ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்த விட்டு வச்சிடணும், நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா ஃபார்மேட் பிரகாரம் ஓப்பனிங் கேபிட்டல்னு எழுதி அந்த வேல்யூ விட்டுற இடத்துல வேல்யூ தெரியாது, அதனால அதான் கண்டுபிடிக்க போறோம். அந்த இடத்த விட்டுறோம். விட்டுட்டு கோடு போட்டுட்டு லாஸ் ஃபார் த இயர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளவு, லாஸ் ஃபார் த இயர் 25,000 என்ட்ரு பண்ணிடணும். ஓகேங்களா. ஆஸ் பர் த ஃபார்மேட் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எந்த வேல்யூ தெரியல, ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ தெரியல. இதுதான் பேலன்சிங் ஃபிகர் தான் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் மிஸ்ஸிங் வேல்யூ. அப்ப என்ன செய்யறோம், இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் லாஸ் தான் உங்களுக்கு என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். அப்ப என்ன செய்யறோம், இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 65,000ல 25,000 rupees லாஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா, சப்ராக்ட் பண்ணோம், கண்டுபிடிச்சோம்னா 90,000 rupees கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 90,000 rupees தான் பேலன்சிங் ஃபிகர். 90,000 rupees ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நம்ம என்ன செய்யறோம், ஆஸ் யூஷுவல் டவுன்வர்ட் மெத்தட்ல இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது ஃபோர்த் எக்ஸசைஸ் ரீட் பண்றேன். கொஸ்டின், from the following details calculate the capital as on 31st December 2018. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December 2018 கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒண்ணு கவனிக்கணும், கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st Decemberன்னு சொன்னாலே இது ஓப்பனிங்கா க்ளோசிங்கா நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். 2 types ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கு. அக்கௌண்டிங் இயர் என்னது, 2 விதமா இருக்கு. என்னென்னது, ஜான்வரில இருந்து டிசம்பர் ஒன்னு இருக்கு, மார்ச் டு ஏப்ரல் ஒன்று இருக்கு. 2 அக்கௌண்டிங் சிஸ்டம் இயரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்க 31st December 2018 இங்க அவங்க கொடுத்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க, 1st January 2018 to 31st December 2018 இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் இயரை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப 31st December 2018ங்கிறது ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலா, க்ளோசிங் கேபிட்டல். நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ என்ன மிஸ் ஆயிருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ மிஸ் ஆயிருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஆஸ் பர் த ஃபார்மேட் க்ளோசிங் கேபிட்டல் எங்க வரும், எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல தான் வரும். அப்போ இதுக்கு வேற மெத்தட் கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தடு, அப்வர்ட் மெத்தட் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றத பார்ப்போம் இப்போ. சரிங்களா. இப்போ நம்ம கொஸ்டினை ரீட் பண்றேன். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st January 2018 கொடுத்திருந்தா இது ஓப்பனிங் கேபிட்டல். 1 lakh rupees. குட்ஸ் withdrawn ஃபார் பர்சனல் யூஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டிராயிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 30,000 rupees. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர் 15,000 rupees.
ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? க்ளோசிங் கேபிட்டல். நம்ம என்ன செய்வோம்? ஆஸ் பர் த ஃபார்மேட் நம்ம என்ன செஞ்சிடறோம்? என்ட்ரி போட்டிருக்கோம், ஐட்டம்ஸை ஃபில் பண்ணிடுறோம். என்னென்னலாம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற அந்தந்த ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை எழுதிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன எழுதுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் என்னது? 31st டிசம்பர்னா என்னது? 12/2018 நமக்கு தெரியும், எழுதிட்டோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இதான் ஃபார்மேட்டு. என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஆஸ் பர் த ஃபார்மேட் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு என்ன தெரியாது. க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ தான் நமக்கு தெரியாது. ஓகே, இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? பேலன்சிங் ஃபிகர் இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ டிராயிங்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். டிராயிங் எழுதிட்டு 30,000 rupees எழுதிடுறோம், ஒரு கோடு போட்டுடுறோம். வேல்யூ தெரியாது, அதனால நம்ம அங்க விட்டுடுறோம். ஓகேங்களா? அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட் டியூரிங் இந்த இடத்த ஸ்பேஸ் விட்டுட்டு அடிஷனல் கேபிட்டலோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 15,000 rupeesன்னு எழுதுறோம். ஸோ இங்க நமக்கு தெரியாதனால இந்த வேல்யூ நமக்கு தெரியாது, இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு இது பேர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுக்கு ஸ்பேஸ் விட்டுறோம். அடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 1/1/2018ல 1 lakh rupees. அந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 1 lakh rupees என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது ப்ராஃபிட் ஃபார் த இயர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 60,000 rupees என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன என்டர் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்க க்ளோசிங் கேபிட்டல் ஹெட்டிங் எழுதிட்டோம், ஸ்பேஸ் விட்டுட்டோம். டிராயிங்ஸ் அண்ட் 30,000 rupees என்டர் பண்றோம். இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க ஆன்சர் போடணும் நமக்கு தெரியாது, ஏன்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்ல, ஆனா ஸ்பேஸ் விடுறோம். விட்டுட்டு அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட் டியூரிங் த இயர் 15,000 rupees என்டர் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ தெரியாதனால நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ தெரியாது, ஸ்பேஸ் விடுறோம். அடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh rupees கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, என்டர் பண்ணிட்டோம், கோடு போட்டு ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் என்டர் பண்ணிட்டோமா? இப்போ அந்த விடுபட்ட வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு க்ளோசிங் கேபிட்டல் என்னன்ற பேலன்சிங் ஃபிகர் நமக்கு கரெக்டா வரும். என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணணும்? அப்வர்ட் மெத்தடா, டவுன்வர்ட் மெத்தடா? ஸோ அப்போ எந்த வேல்யூ மிஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ மிஸ் ஆயிருக்கு. எடுத்த உடனே ஸ்டார்டிங்லயே மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்? அப்வர்ட் மெத்தடை ஃபாலோ பண்றோம். அப்வர்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணாதான் நமக்கு இங்கதான் வேல்யூ அதிகமா இருக்கு, இங்க வேல்யூ இல்லைன்னா எங்க வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூல இருந்து போனாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்வர்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh rupees இருக்கு, ப்ராஃபிட் 60,000 rupees இருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன செய்வோம்? ஓப்பனிங் கேபிட்டல் அட்ஜஸ்டட் கேபிட்டல்ல சப்ட்ராக்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் வேல்யூ போடுவோம். ரைட்டுங்களா? இங்க என்ன நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூவும் ப்ராஃபிட் வேல்யூவும் தெரியும். அப்ப என்ன செய்யணும்? அப்வர்ட் மெத்தட்ல ரிவர்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ரிவர்ஸ் மெத்தட்னா ஆட் சப்ட்ராக்ட் பண்றதை ஆட் பண்ணணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh rupees பிளஸ் ப்ராஃபிட் 60,000 rupees ரெண்டுத்தையும் ரிவர்ஸ் ஆர்டர்ல, சப்ட்ராக்ஷன்னா அடிஷன், அப்வர்ட் மெத்தட்ல ஆட் பண்ணோம்னா 1,60,000 rupees. 1,60,000 rupees அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடுச்சுங்களா? இப்போ என்ன செய்வோம்? அடிஷனல் கேபிட்டலை ஆஸ் யூஸ்வல் டவுன்வர்ட் மெத்தட்லன்னா நம்ம என்ன செய்வோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்க நம்ம என்ன செய்யறோம்? அப்வர்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்றதுனால ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணணும். ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா அடிஷனல் கேபிட்டலை இங்க என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். எது கூட? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,60,000 rupees பிளஸ் அடிஷனல் கேபிட்டல் 15,000 rupees நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 1,75,000 rupees கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த 1,75,000 rupeesோட டிராயிங்க டவுன்வர்ட் மெத்தட்ல நம்ம என்ன செஞ்சோம்? ஆட் பண்ணோம். இங்க நமக்கு அப்வர்ட் மெத்தட் ஃபாலோ பண்றதுனால இங்க ரிவர்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்றோம். அப்போ ஆட் பண்றதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் டிராயிங்க. அப்போ 30,000 rupees 1,75,000 rupees சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,45,000 rupees நமக்கு கிடைச்சிடுச்சு. 1,45,000 rupeesங்கிறது க்ளோசிங் கேபிட்டல் தான் பேலன்சிங் ஃபிகர். கண்டுபிடிச்சிட்டோங்களா? ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் அவங்க கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி நம்ம கெத்து தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது 5th sum ரீட் பண்றேன், கவனிங்க.
From the following details, calculate the missing figure. Okay. இங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. Capital as on 1st April 2018, 40,000 rupees. Capital as on 31st March 2019, 50,000 rupees. Additional capital introduced during the year 7,000 rupees. Profit for the year 8,000 rupees கொடுத்துட்டாங்க. Drawings during the year கொடுக்கல. அவங்க என்ன பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்களோ, கேஷோ டிராயிங்கோ, அவங்க என்ன பண்ணல, கணக்குல காட்டல. நம்ம காட்டலாமா? ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிப்போம், ஆஸ் பர் த ஃபார்மேட் எழுதிப்போம். ஓகேங்களா? ஹெட்டிங் என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங். இயர் எண்டிங் கவனிச்சுக்கோங்க. இயர் எண்டிங்ல நம்ம என்ன செய்வோம், க்ளோசிங் கேபிட்டலோடைய இயரை தான் இங்க இயர் எண்டிங்ல எழுதுவோம். க்ளோசிங் கேபிட்டலோட இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 31st March 2019 என்ட்ரு பண்ணிட்டோம். ஆஸ் பர் த ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், ஆஸ் பர் த ஃபார்மேட் எல்லாத்தையுமே நம்ம எழுதிடுறோம். க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 40,000 rupees. டிராயிங் ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ட்ரு பண்ணிட்டோம். வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, ஸ்பேஸ் விட்டுடுறோம், ஒரு கோடு போட்டுடுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் இங்க வேல்யூ கிடைக்கும், ஸ்பேஸ் விட்டுடுறோம். அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் டியூரிங் த இயர் 7,000 rupees கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. என்ட்ரு பண்ணிட்டோம், கோடு போட்டுட்டோம். வேல்யூ தெரியாது, ஏன்னா இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நமக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூ தெரியும். அதனால அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஸ்பேஸ் விட்டுடுறோம். அடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு, 40,000 rupees கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் ஐட்டம் எழுதி அதோட வேல்யூவும் எழுதிட்டோம். அடுத்தது ப்ராஃபிட் ஃபார் த இயர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க, எழுதிட்டோம் 8,000 rupees. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது எந்த வேல்யூ இல்லை நமக்கு, டிராயிங்ஸ் எங்க இருக்கு, ஆஸ் பர் த ஃபார்மேட் டாப்ல இருக்கு. அப்போ மற்ற வேல்யூலாம் இங்க கொடுத்துருக்காங்க, டிராயிங் கொடுக்கலன்னும் போது நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், அப்பர்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்பர்ட் மெத்தட்னா ரிவர்ஸ் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர்ட் மெத்தட்னா என்னது, ரிவர்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவோம். ரிவர்ஸ் ஆர்டர்னா என்ன செய்வோம், சப்ராக்ஷன்லாம் ஆட் பண்ணுவோம், ஆடெல்லாம் சப்ராக்ட், இப்படி குண்டக்க மண்டக்க பண்ணி நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம கரெக்டா மிஸ்ஸிங் ஃபிகர் இன்கம்ப்ளீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணலாமா இப்போ? ஸோ நம்ம என்ன செய்வோம், ஓப்பனிங் கேபிட்டல்ல 40,000 rupees பிளஸ் ப்ராஃபிட் 8,000 rupees ஆட் பண்ணோம். 48,000 rupees அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ கிடைச்சிருச்சுங்களா? என்ட்ரு பண்றோம். என்ட்ரு பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 48,000 rupees கூட அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர் என்னது, ஆஸ் பர் த ஃபார்மேட் சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், அப்பர்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது ஆட் பண்றோம். அப்போ 48,000 rupees பிளஸ் 7,000 எவ்வளவு கிடைக்குது, 55,000 rupees நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 50,000 rupees, இங்க நம்ம அப்பர்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது 55,000 rupees. எந்த வேல்யூ மிஸ் ஆயிருக்கு, டிராயிங் வேல்யூ மிஸ் ஆயிருக்கு. எப்படி பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும், இது 55,000 க்ளோசிங் கேபிட்டல் 50,000 உடைய டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் டிராயிங். அப்போ 55,000 rupeesல 50,000 போயிடுச்சுன்னா மீதி 5,000 rupees. டிராயிங் கண்டுபிடிச்சிட்டோமா? சப்ட்ராக்ட் பண்ணணும். டிராயிங் ஆட் பண்றாங்க இல்லையா, இங்க என்ன பண்றோம், நம்ம ரிவர்ஸ் ஆர்டர், ஏன்னா அப்பர்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 55,000 rupeesல 50,000 rupees சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5,000 rupees நமக்கு கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா? டிராயிங்கோட வேல்யூ எவ்வளவு, மிஸ்ஸிங் ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டோங்களா, 55,000 rupees. நம்ம யாரு, அக்கௌண்டிங் எக்ஸ்பர்ட் இல்லையா. சரி, அடுத்தது 6th sum. Following the balances in the books of Thomas as on 31st March 2019. இது டிஃப்ரெண்ட். இப்போ இந்த 5 சம்மும் ஒரு மெத்தட், இதுக்கு வேற ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை ரீட் பண்ணிடுறேன். ஃபார்மேட் எங்க இருக்கு, பேஜ் நம்பர் 10, பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ல. ஃபார்மேட் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அதாவது இங்கேயும் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் என்ன ஆயிருக்கு, மிஸ் ஆயிருக்கு. எந்த ஐட்டம் மிஸ் ஆயிருக்கு, கேபிட்டல் வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னா கேபிட்டலையே மிஸ் பண்ணிட்டாங்க. கவனிச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேணும், கேபிட்டல், புள்ளியார் சுழிய கேபிட்டல் தான். அந்த கேபிட்டலையே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க,
இன்கம் கணக்குல கொண்டு வராம கணக்கு எழுதியிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், அக்கௌண்டிங் எக்ஸ்பர்ட் கண்டுபிடிச்சிடுவோம். எந்த மெத்தட்ல குண்டக்க மண்டக போட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், சம்மு கேபிட்டல் வேல்யூ என்னன்னு எக்ஸாக்டா அக்யூரேட்டா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப நம்ம போட போறது கேபிட்டல் வேல்யூ கொடுக்கலனா ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அனதர் மெத்தட். ஓகே, so statement of affairs in the books of statement of affairs as onன்றது வந்து இந்த books ofன்றது யாரோட பேர்ல இந்த புக் இருக்கு, அக்கௌண்டிங் புக், அவருடைய நேம் எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் பண்ணும் போது அந்த பர்சனுடைய இல்ல ஆர்கனைசேஷனுடைய நேம் இங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன்றது அந்த ஸ்பெசிபிக் அக்கௌண்டிங் பீரியட். அந்த பீரியட் 2 ஹெட்டிங் எழுதணும் நீங்க. இந்த புக்ஸ் ஆஃப் யாருடைய புக்கு, அக்கௌண்டிங் புக்கு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் எந்த இயர், 2த்தையும் நீங்க ஹெட்டிங் எழுதணும். மிஸ் ஆச்சுன்னா மார்க் போயிடும். ஸோ கவனிங்க. ஓகே, அடுத்தது லயபிலிட்டி சைடு அசட் சைடு 2 சைடுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லயே அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம படிச்சிருக்கோம். அசட்ஸ்ல எல்லாம் என்ன வரும், ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட்ஸ் எல்லாம் வரும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் at bank, sundry debtors, bills receivable, stock in trade அர்த்தம் closing stock, prepaid expenses and fixed assets. நீங்க காமனா fixed assets, fixed assetsல என்னென்னலாம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். 11thலயே படிச்சிட்டோம். furnitures and fixtures, land and building, plant and machineries, etc. debtors. ஓகே, அதெல்லாம் காமனா fixed assets ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அசட் ஐட்டம். லயபிலிட்டிஸ் ஐட்டம்னா நமக்கு தெரியும். அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சண்டே கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மிஸ்ஸிங் ஃபிகரை எப்படி கண்டுபிடிக்கிறோம், டிஃபரன்ஸ் பிட்வீன் த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட்ஸ் லயபிலிட்டி, அசட்டோட டோட்டல் மைனஸ் லயபிலிட்டியோட டோட்டல், 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர். இங்க நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க, கேபிட்டல் எங்க வரும் உங்களுக்கு, லயபிலிட்டி சைட்ல வரும். ஓகேங்களா? ஸோ பேலன்சிங் ஃபிகர் லயபிலிட்டி சைட்ல கேபிட்டலை கண்டுபிடிக்க போறோம் இப்ப நம்ம. ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எப்படி கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுன்றத ஃபார்மேட் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நல்லா கவனிங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன செய்வோம், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எழுதுவோம். இல்லைங்களா? அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ஐட்டம் இல்லையா? அசட்டோட டோட்டலும் லயபிலிட்டி டோட்டலும் எப்படி இருக்கும், எப்பவுமே ஈக்குவலா தானே வந்திருக்கு. இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல உங்களுக்கு எப்படி ஈக்குவலா வரும்? ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு, லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அசட்ஸ்ல இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம், கேபிட்டல். கேபிட்டல் ஐட்டம் எங்க வரும், லயபிலிட்டி சைட்ல வரும். ஸோ அசட் டோட்டல் தான். அப்போ லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் வருதுன்னா அசட்டோட டோட்டல் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகேங்களா? லயபிலிட்டியில கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது, கேபிட்டல் எங்க இருக்கு, லயபிலிட்டி சைட்ல இருக்கு. ஸோ இந்த டோட்டல் தான் அதிகமா இருக்கும். ஆஸ் பர் த திங்க் பண்ணீங்கன்னா அசட்டோட டோட்டல் தான் அதிகமா வரும். ஓகே, ஸோ அந்த அசட் டோட்டல்ல இருந்து லயபிலிட்டிஸ் ஐட்டத்துல இருக்க வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் டோட்டல் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ 6th சம்முக்கு வாங்க. பேஜ் நம்பர் என்ன சொல்லியிருந்தேன், 32. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்கு, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுவோம், இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹெட்டிங் என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பெசிபிக் அக்கௌண்டிங் பீரியட், எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஞாபகம் வச்சுக்கணும். 31st March 2019. மார்ச்னா 3னா என்னது, மார்ச். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹெட்டிங்ல. இப்போ பர்டிகுலர்ஸ்ல அவங்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ஷஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐட்டம். நம்ம பென்சில் எடுத்து பென்சில் ஆர் பென்சில் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அழிச்சிட்டு திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அழிச்சிட்டு நம்மளாவே என்ன செஞ்சிடலாம், டக்கு டக்கு டக்குனா ஐட்டம் எங்க வரும்ன்றத போட்டுக்கலாம். அப்பவுமே பென்சிலை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி, ஃபர்னிச்சர் அசெட், லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட், சண்டே டெப்டார்ஸ் அசெட், பில்ஸ் பேயபிள் என்ன, liabilities, cash in hand asset, bills receivable asset, stock asset. மார்க் பண்ணிட்டீங்களா, லயபிலிட்டினா எல் போட்டுக்கோங்க, அசெட்னா ஏ போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அசெட் ஐட்டம்லாம் அசெட்லையும் லயபிலிட்டிஸ் ஐட்டம்லாம் கொஸ்டின்ல கொடுக்கறத லயபிலிட்டிஸ்லையும் என்டர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அசெட் சைட்ல ஃபர்னிச்சர் எவ்வளவு, 80,000 rupees, லேண்ட் அண்ட் பில்டிங்
3 lakhs Sunday debtors 3,20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2,20,000 rupees enter பண்ணிட்டோம். liabilities என்னென்ன கொடுத்துருக்காங்க? Sunday creditors 6 lakh rupees, bills payable 1,20,000 rupees கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கேபிட்டல் மிஸ் ஆயிருக்கு, அதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? எப்படி கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்? அசெட் மைனஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு கேபிட்டல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அசெட்டை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். எந்த சைடு டோட்டல் அதிகமா இருக்கும்? அசெட் சைட்ல தான் வந்து ஆகணும். நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். கேபிட்டலா? கேபிட்டல் எங்க வரும்? கேபிட்டல் லயபிலிட்டி ஐட்டம், ஸோ லயபிலிட்டியில வரும். அப்போ டோட்டல் எங்க தான் அதிகமா இருக்கும்? டோட்டல் கண்டிப்பா அசெட்ல தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? எந்த சைடு டோட்டல் அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம டோட்டலா அசியூம் பண்ணி ரெண்டு பக்கமும் போட்டுக்கணும். ஸோ அசெட்டோட டோட்டல் கண்டுபிடிக்க போறோம். 80,000 plus 3 lakh plus 3,20,000, 20,000, 60,000 plus 2,20,000 நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 10 lakh rupees கிடைச்சிருக்கு. ஸோ எந்த வேல்யூ, எந்த சைடு வேல்யூ அதிகமா இருக்கோ அதை டோட்டலா கன்சிடர் பண்ணி அசியூம் பண்ணி ரெண்டு சைடுமே அந்த அமௌண்ட்டை எழுதி. ஸோ 10 lakh rupees அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ்ல டோட்டல்ல என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்? எந்த சைடு கம்மியா இருக்கு? லயபிலிட்டி சைட்ல தான் கம்மியா இருக்கு. 6 lakh rupees, 1,20,000 rupees, 7,20,000 rupees இருக்குங்களா? இப்போ இந்த 7,20,000 rupees டோட்டல் 10 lakh rupees சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 2,80,000 rupees கிடைக்குது. இதுதான் பேலன்சிங் ஃபிகர், இதுதான் கேபிட்டல். ஸோ மிஸ்ஸிங் ஐட்டம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோமா? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டோம்? கேபிட்டலை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமா தாமஸோட கேபிட்டல் எவ்வளவு? எக்ஸாக்டா 2,80,000 rupees கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நல்லா தைரியமா சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? நீங்க தான் அக்கௌண்ட்ஸ்ல கிங் சென்டம் எடுக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.